அதனால தான் இது ஃபிங்கர் ரிங்னு வந்துச்சு. மோதிர விரல். அதாவது ராகுக்கு எது தோஷங்கள் இருக்கவங்க அந்த கல்லை போடுறது, சனி பகவான் தோஷம் இருக்கவங்க அந்த கல்லை போடுறது. அப்படின்னா அது இது வழியாக உள்ளே வரக்கூடாதுன்றது அர்த்தம். இந்த ஃபிங்கருக்கும் உடல் ரீதியாக இருக்க உடல் முழுசாக இருக்கக்கூடிய நரம்புகளுக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த விரலுக்கும் உடல் முழுசும் இருக்கக்கூடிய அங்கங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால தான் இந்த கையில் பொட்டு வைக்கணும். சாமியோட பொட்டு எடுத்து வச்சா இதில் வைக்கணும். நீ நெத்திக்கு மட்டும் வைக்கல, உன்னுடைய உடம்பு முழுசுக்கும் வைக்கிற. அதுக்காக தான் இந்த விரலை யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குதுமா. இப்போ திருஷ்டி கழிக்கும் பொழுது செய்யக்கூடாதுன்னு எடுத்துக்கிட்டே நேருக்கு நேரம் நிற்கக்கூடாது, விரல் மாற்றி பொட்டு வைக்கக்கூடாது. அதே மாதிரி கழித்து முடிச்ச அப்புறம் கை கால் கழுவாமல் உள்ளே போகக்கூடாது. கழித்தவங்களும் நான் தான் கழிக்கிறேன் என் மகனுக்கு, நானும் கை கால் கழுவாமல் போகக்கூடாது. அவருக்கு தான் கழிக்கப்படுது, அவரும் கை கால் கழிக்காமல் தண்ணி தலைமையில் போடாமல் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. திருஷ்டி கழித்து முடித்த உடனே ஓடுறது, வண்டி எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறது எதுவுமே பண்ணக்கூடாது. சாந்தமாக 1 மணி நேரம் சும்மா உக்காந்துடணும். ஒருவேளை அது உக்ரம் அடைஞ்சு உன் உடம்பு விட்டு போடாமல் ஏதாவது செய்யணுன்னு இருந்தாலுமே அந்த 1 மணி நேரம் சாந்தமாக உக்காந்துட்டிங்கன்னா வேறு வழி இல்லாமல் அது போய் தீர்ந்துடும். அது உடனே பண்ணக்கூடாது. இது விஷயங்கள் இருக்குதுமா.